டு லேர்னிங் கார்னர் பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அடுத்த 10 பழமொழியை தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். முதல் பழமொழி, நாய் பெற்ற தெங்கம்பழம் கருமியின் செல்வம். ஒரு நாய்கிட்ட ஒரு முழு தேங்காய் கிடச்சிச்சுன்னா அதனாலையும் அது தின்ன முடியாது, பிறர் எடுத்து செல்லவும் அது விடாது. அதுபோல தான் ஒரு கருமி கிட்ட கிடைக்கிற செல்வமும் அது அவனுக்கும் பயன்படாது, பிறருக்கும் பயன்படாமலே அழிஞ்சு போயிடும். இதை தான் நாய் பெற்ற தெங்கம்பழம். தெங்கம்பழம்னா என்னது? முற்றிய தேங்காய். நாய் பெற்ற தெங்கம்பழம் கருமியின் செல்வம். அடுத்தது, நாய் கவ்வின் பேர்த்து நாய் கவ்வினார் இல் தீயோரையும் மன்னித்தல். இதுக்கான பொருள் என்னென்னா, ஒரு நாய் ஒருவரை சினம் கொண்டு கடித்தாலும் திரும்ப அந்த நாய் அவர் கடிச்சிட்டாருன்ட்டு இது வரைக்கும் அதை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அதுபோல தான் தமக்கு தீமை செய்த அறிவிலிகளோட செயல்களை பொறுத்து கொள்வது தான் சான்றோர்களோட இயல்பு. திரும்ப அவங்களுக்கு தீமை செய்கிறதுன்றது நல்ல விஷயமா இருக்காது. இதை தான் நாய் கவ்வின் பேர்த்து நாய் கவ்வினார் இல், அதாவது தீயோரையும் மன்னித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பர் உடும்பு, சொல்பவர் சொல்லியே கொள்க. இதுக்கான பொருள் என்னென்னா, அந்த காலத்தில் மேலாக கருதப்பட்ட பார்ப்பாரும் கீழாக கருதப்படக்கூடிய நாய் கொண்டு வந்து உடும்பு கறி போட்டாலும் அந்த உடும்பை எடுத்து சாப்பிடுவாங்க. இது ஒரு உவமை தான். இது எதுக்கு ஒப்புமையாக இப்போ சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாத முச்செடிகளுக்கு நடுவே வளரக்கூடிய அகில், அதாவது நல்ல மனம் வீசும், அதையும் கருமையான காக்கை கரைவதையும் அதனோட பயன் கருதி எல்லாரும் அதை வரவேற்பாங்க. அதுபோல தான் கீழோர் சொன்னாலும் அதில் நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதை இகழாமல் ஏற்றுக்கொள்ளணும். இதை தான் நாய் கொண்டால் பார்ப்பாரும் தின்பர் உடும்பு, அதாவது சொல்பவர் சொல்லியே கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாய்க்கானின் கற்கானா வாறு, அதாவது தர்மத்தை எப்போதும் செய்க. ஒரு நாயை கண்டா கள்ளக்கானா, கள்ள கண்டா நாயக்கானன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்புற்று வாழ்ந்த அந்த காலத்தில் எந்த ஒரு தர்மமும் செய்யாமல் நோயற்று சாகும்போது அந்த காலத்தில் தர்மம் செய்யணும்னு நினைத்தாலும் கூட தன்னோட பொருள் அவங்க நினச்ச மாதிரி தர்மம் செய்ய முடியாமல் போயிடும். இதை தான் நாய்க்கானின் கற்கானா வாறு, அதனால் தர்மத்தை எப்போதும் செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நன்றோடு வந்தொன்றன்று வலியவரை பகைத்தல். தம்மை அழிக்கும் வலிமை உடையவங்க அப்படின்ட்டு தெரிஞ்சும் அவங்க கிட்ட அறியாமையால் அவருக்கு சினம் உண்டாக்குற மாதிரியான வேலைகள் செய்யறதுன்றது எந்த ஒரு நன்மையும் தராது. அது அதனால் அவங்க கெட்டு தான் போவாங்க அப்படின்றத நன்றோடு வந்தொன்றன்று அதை நன்மைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. எதை? வலியவரை பகைத்தல். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேசிஸில் பாலிட்டி கிளாஸும் டெய்லியும் டிஸ்கஷன் மாதிரி போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே படித்து அதை ரிவைஸும் பண்ணிவிடுவோம். அடுத்த பழமொழி, நற்காப்பின் தீச்சிறைய நன்று பொருளை பாதுகாத்தல். அந்த காலத்தில் தேவர்கள்லாம் அமுதத்தை பாதுகாத்தாலும் அது கருடனால் எடுத்து செல்லப்பட்டது. அதுபோல தான் ஒரு பொருளை பாதுகாக்கிறதுக்கு நல்ல காவலை விட கொடிய அரணே நன்மையாக இருக்கும். அது அந்த பொருள் திருடு போகாமல் பாதுகாக்க முடியும். இதை தான் நற்காப்பின் தீச்சிறையே நன்று, அதாவது பொருளை பாதுகாத்தல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நல்லறம் செய்வது செய்யாது கேள், நல்லறம் நன்மை தரும். இதுக்கான பொருள் என்னென்னா, நன்மையான தர்மத்தை ரொம்ப நாள் தொடர்ந்து செய்ய முடியலனாலும் முடிந்த வரையும் அந்த சில காலமாவது செஞ்சு விடணும். அந்த அளவுக்காச்சு நமக்கு நன்மை சேரும். இதை தான் நல்லறம் செய்வது செய்யாது கேள், அதாவது நல்லறம் நன்மை தரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நல்ல விறகின் அடினும் நனிவெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு. என்னதான் நல்ல விறகு வைத்து வெந்நீர் கொண்டு ஒரு வீட்டில் ஊற்றினாலும் அந்த வீடு பொசுங்கியோ வெந்தோ போகாது. அதுபோல தான் கீழோரோட கொடுமையால் பெரியோர் சினம் கொள்ள மாட்டாங்க. அவங்க என்னதான் உள்ளம் கொதிக்குமாறு செய்தாலும் மாண்புடையவர்கள் அவங்க மேலே கோபம் கொண்டு வருத்த மாட்டாங்க. இதை தான் நல்ல விறகின் அடினும் நனிவெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு, வெந்நீரும் சான்றோரும் அப்படின்ட்டு ஒப்புமை கூறுறாங்க. அடுத்தது, நரியருக்கு ஊன் நல்யாண்டும் தீயாண்டும் இல் தீமையே செய்வார். ஒரு நரிக்கு நல்ல காலம் கெட்ட காலம்னு கிடையாது. எல்லா காலமும் அது பிணம் முதலியவற்றெல்லாம் சாப்பிட்டு வாழக்கூடியது. அதுபோல தான் கீழான கயவரும் எப்போவுமே அந்த கீழ்மையிலேயே நடந்து கொள்வாங்க. அவங்களுக்கு இந்த வறுமை காலம் வந்தாலும் சரி, வளமை காலம் வந்தாலும் சரி, அந்த கீழ்மையான குணம் அவங்களை விட்டு போகாது. இதை தான் நரியருக்கு ஊன் நல்யாண்டும் தீயாண்டும் இல், அதாவது தீமையே செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நரிக்கு கடற்கெய்தாவாறு பேச்சினால் அடங்கார். இதுக்கான பொருள் என்னென்னா, ஒரு நரி ஊளையிட்டு கொண்டே இருக்கும். அந்த ஊளை சத்தம்ன்றது கடலோட சத்தத்தை தாழ்த்தி விடாது. அதுபோல தான் நம்மளை அவமதித்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள செயலால் தான் அடக்க முடியும். நம்ம ஏதாவது கடிஞ்சொற்கள் பேசியோ அவங்கள அடக்க முடியாது. அது பயனற்றதாக போய்விடும். இதை தான் நரிக்கும் கடற்கேதா பேச்சினால் அடங்கார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 150 பழமொழியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனோட ரிவிஷன் வீடியோஸை அடிக்கடி போட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த கிளாஸும் இல்லாமல் இந்தியன் பாலிட்டியும் டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறோம். டெய்லி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.